குட் ஆஃப்டர்நூன் ஆல். என் பேர் கெஜலட்சுமி. நான் இப்போது சீனியர் இன்ஸ்பெக்டர் பொசிஷன் எடுத்திருக்கேன். மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட்டில் சீனியர் இன்ஸ்பெக்டராக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் டு மை பேரண்ட்ஸ். நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் இயர் இதே டைம் சக்ஸஸ் மீட் வந்ததான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ரேங்கில், அதாவது எஸ்கேன்னு சொல்லுவாங்க, ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது அடுத்ததே ப்ரிலிம்ஸ் கிளியர் வந்துடுச்சு. நான் அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க, அதாவது 2 போஸ்ட் அடிச்சிட்டாங்க, 3 போஸ்ட் அடிச்சிட்டாங்க, லைனாக எக்ஸாம் எழுதத்தெல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்கும். எப்படி இவங்க நம்மளுக்குலாம் ஒரு வேளை கூட கிடைக்கல, இவங்களுக்கு எப்படி லைனாக கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா நம்ம அந்த சைடில் இருந்தவங்க தானே. அந்த சைடில் இருந்து யோசிக்கும் போது தான் இப்போ நான் இந்த சைட்லேருந்து பார்க்குறேன். கன்சிஸ்டன்சி தான், அதாவது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் வந்து குறையாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம டிஎன்பிசியில் இருக்க ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயமே. அதனால் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டு இருந்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் நான் வேலைக்கு ஜாயின் பண்ணது உடனே நான் எனக்கு அடுத்ததே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு நான் ரிசல்ட் வரும்போது பார்த்தா நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க நம்ம நம்பர் இருக்குமா அப்படின்னு எல்லோரும் பார்ப்பாங்க. நானும் நம்ம நம்பர் எப்படி வந்திருக்கோம், நம்ம பேசிக்காக தானே எழுதிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம நம்பர் இருக்குது. அதோட கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும்னா நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. மெயின்ஸுக்கு அப்போ தான் லீவ் போட நான் யோசிக்கிறேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணதே எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட தான். எனக்கு கிளியர் ஆகிருக்கு, மெயின்ஸ் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி கொடுக்குற ஜூனியர் அசிஸ்டன்ட் சார் தான் நாகரத்னம் அவர் பேர். அந்த சார் கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன், உங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே தான் மேம் ஃபஸ்ட்டு போடணும், உங்களால் இந்த மெயின்ஸுக்கு லீவ் போட்டு படிக்க முடியுமா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்க. வீட்டில் யோசிக்கிறேன், நான் இப்போ தான்டா வேலைக்கு வந்து சம்பளம் வாங்குகிறேன், வீட்டுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டைம் திருப்பியும் நம்ம லாஸ் ஆஃப் பே போடணுமான்னு யோசிக்கும் போது நான் எங்கள் அம்மாகிட்ட சொன்னேன், சரி படிக்க முடியும்ல உன்னால், லீவ் போடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே லாஸ் ஆஃப் பே போட்டு நான் ஜாயின் பண்ணி 3 months ஆச்சு. உடனே லாஸ் ஆஃப் பே போட்டு திருப்பியும் நான் மெயின்ஸுக்கு அப்படியே கண்ணை மூடிட்டு எப்பயும் போல தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆவேன். மெயின்ஸ் வந்து சுரேஷில் ஜாயின் பண்ணிவிடுவேன். வேறு ஆப்ஷனே எனக்கு நான் எதுவுமே யோசிக்க மாட்டேன். மெயின்ஸ் சுரேஷில் தான் நம்ம அப்படின்னாங்க. வந்தேன், ஹாஸ்டல் ஜாயின் பண்ணேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி இங்கே தான் படிச்சுட்டு ரெகுலராக அதேமாரி அதே பொசிஷன். ஆல்ரெடி நான் அதே ஒர்க்கில் இருந்து அதேமாரி வேலை வாங்கினேன், அதே இடத்துல உட்காந்தேன், அதே இடத்துல தான் படிச்சுட்டு இருப்பேன். அதேமாரி சேம் ஜனவரி பொங்கல் டைம் அந்த லீவ்லேயும் வீட்டுக்கு போகாமல் அகைன் நம்ம லீவ் போட்டு வந்துட்டோம், படித்தே ஆகணும் அப்படின்றதுனால கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் டவுனாக இருந்தால் கூட ஆஃபீஸ்க்கு தான் நான் ஃபோன் பண்ணுவேனே. ஆஃபீஸில் ஃபோன் பண்ணால் லீவ் போட்டு போயிருக்க, ஒழுங்காக படி அப்படின்ட்டு எங்கள் ஆஃபீஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க் பண்ணுறேன் எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃபுக்கும். நான் கவுன்சிலிங் போகிறேன் முன்னால் அவங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர போகிறாளோ அப்படின்ட்டு. நான் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் சொல்கிறேன், நான் சீனியர் இன்ஸ்பெக்டர்னு சொன்ன உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. இவ எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ சீனியர் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு எங்கள் ஆஃபீஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்ன ஒரே ஒரு வருத்தம்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறேன் அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு ஃபீலிங். நான் போய் 1 வருஷம் தான் ஆகுது. ஒரே வருஷத்தில் அடுத்த டிபார்ட்மெண்ட் மாறுற அளவுக்கு நம்மளால் முடியும் அப்படின்னா அது நம்ம அந்த யூனிவர்ஸே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளோட ஒர்க்கே. வேறு எந்த விஷயத்தையும் நம்ம மனசில் போட்டு யோசிக்கவே கூடாது. படிக்கிறோம், வந்துட்டோம், லீவை போட்டோம், வேறு வழியில் நம்ம படித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டே அண்ட் நைட் ஃபுல்லாக படிச்சிருந்தா. டேஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்ணும் போது எல்லாருமே டெஸ்ட்டு ஒரு 7-8 டெஸ்ட்டுக்கு மேலே முடிச்சுட்டாங்க. நான் பாதியிலேருந்து தான் வரேன். அப்போயும் நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் விடாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஜாப் நம்மளுக்கு கிடைக்கும். கடவுள் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாரு. அதனால் நம்ம எந்த இடத்துலையுமே ஃபெட்டப் ஆடவே கூடாது. நம்மளை மாதிரி ஆஸ்பிரன்ஸ்லாம் நல்லா படிப்போம். எக்ஸாம் கிட்ட வர தான் பயம் அதிகமாகும். நம்ம மேலே இருக்க கான்ஃபிடென்ஸ் லைட்டாக குறையிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பயப்படாதீங்க. எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் வருது. கண்டிப்பாக எல்லாருமே வேக்கன்சி லிஸ்ட்டு எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் உங்களோட உழைப்பு மட்டும் படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் அவங்கவுங்க நினைக்கிற ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நான் குரூப் 1 சக்ஸஸ் மீட் தான் அடுத்து வருவேன்னு சொல்லியிருந்தேன்.
கண்டிப்பாக அடுத்தது குரூப் 1 சக்ஸஸ் மீட்டுக்கு வரணும். அந்த டைம் எங்கள் அப்பாவை கூட்டின்னு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வாட்டி அம்மா தான் கூட வந்திருந்தாங்க. ஸோ குரூப் 1 கிளியர் பண்ணி குரூப் 1க்கும் நான் எங்கள் வரவும். ஸோ குரூப் 1 சக்ஸஸ் மீட்டுக்கு கண்டிப்பாக நான் அப்படியே யோசிக்காமல் எப்பயும் போல் இங்கே தான் நான் ஜாயின் பண்ணுவேன். இங்கே ஜாயின் பண்ணணும். நம்மளோட ஒர்க் என்ன கான்ஃபிடென்ஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு நம்பி உங்களை படிக்க ஆரம்பித்தா போதும். கண்டிப்பாக குரூப் 1 சக்ஸஸ் மீட்டுக்கும் வருவேன். போன வாட்டியே எங்கள் அம்மா வந்திருந்தாங்க சக்ஸஸ் மீட். என்ன ஸ்டேஜில் ஏற மாட்டேன் நாங்கள் செகண்ட் டைம் நான் கூப்பிட்டு வருவேன். நானும் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கல. அதுதான் சொல்கிறேன், நம்மளோட கான்ஃபிடென்ஸ் படிப்பு மேலே இருக்கணும், விடாமல் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த யூனிவர்ஸே உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு லீவோ கூட ஒர்க் பண்ணுறவங்களோ எல்லா அட்மாஸ்பியரும் எனக்கு நல்லா க்ரியேட் ஆகி வந்துச்சு. எங்கள் ஆஃபீஸ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எங்கள் அம்மா தாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். இது 2வது எங்களோட சக்ஸஸ் மீட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பாப்பா 2வது டைமும் ஒரு போஸ்டிங் வாங்கியிருக்காங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் டு கெட் நீங்கள் நினைக்கிற பொசிஷன் இப்போ கிடைக்கலனாலும் ஒரு நாள் கண்டிக்கும். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெய்லி மூவ் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். அவ்வளோதான் என்னோட சைட்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டாக நான் சொல்லிக்கிறது. தேங்க்யூ ஆல். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.